அஸ்லாம் வலைக்கும். என்னோட குட்டி விளாக் பார்க்கலாமா? இந்த பாக்ஸ் கிட்ட ஏன் நின்று நான் வீடியோ எடுப்பேன்னா, நம்ம பழைய வீட்டில் வந்துட்டு இந்த பாக்ஸ் கிட்ட நின்று தான் நான் வீடியோ எடுப்பேன்னா, அதில் வந்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, ஃபீவராக இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டல் அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் கிட்டே அம்மா வீட்டுக்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறத விட அங்கே வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமா, அதனால தான். இதில் பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான், காய்கறி, கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் வந்துட்டு ஸ்வீட் பன் சொல்லுவோம்ல அது. அப்புறம் அஃபீனாத்தாவோட ஃபேவரட் தேங்காய் பன்னு வந்துட்டாங்க. நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மேடமு அப்படியே கையோட கையாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் உருவி வைக்கணும்ல, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சு. அந்த க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் எங்கேயும் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்கு போய் எடுத்து வச்சா மட்டும் போதும்ல, அதனால தான் கொஞ்சம் லெமனு கொஞ்சம் காய்கறியும் வாங்கியிருந்தேன். பச்சை மிளகாவில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கும்ல, அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு பாக்ஸில் போட்டு வச்சோன்னு வைங்களேன், சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கும். என்ன தங்கம் 2 minutes இவனை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ கூட போட முடியல. நானே காலையிலேருந்து ஒரு வீடியோ கூட போடலேன்னு சொல்லிட்டு கடை எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா பார்த்தீங்கன்னா போனோடனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக குக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அஃபீன் அம்மா கூப்பிடணும்ல, அதனால வந்து கையோட கையாக துணியெல்லாம் காய போட்டுட்டு அஃபீனையும் கொஞ்சம் நேரம் படிக்க வச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மத்தியானம் குக் பண்ணலைனால இதான் ஒரு ப்ராப்ளம். நைட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சே நமக்கு வந்துட்டு பொழுது போயிடும். நமக்கு தான் அம்மா அரைச்சி கொடுத்த மாவு இருக்கே, அதை வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு சட்னி மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அக்காவும் தங்கச்சி இப்போ தான் பாசமாக ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. எம்பூட்டு நேரம் சண்டை போடாமல் இருப்பாளுங்கன்னு தெரியல. இந்த குட்டி வாண்டி எப்போ பாரு அக்காவை அடிக்கிறதே வேலையை வச்சிருப்போம். உங்கள் வீட்லேயும் இப்படி இருக்காங்களான்னு சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டு பிறந்த பிள்ளையெல்லாம் பாவம் 2வது பிள்ளைகிட்ட அடி வாங்கியே பொழுத கழிக்கும். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே சரியாயிரும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி, அவ்வளோதான். நேற்று ஆன்லைனில் வாங்கின பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சான்னு செக் பண்ணேன். எனக்கு அஃபீன் நமக்கு ஸ்கூல் இல்லை நாளைக்கு இன்னைக்கு எடிட் பண்ணுறதுனால இன்னைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழுத்துரும். ஒரு சைட் பழுத்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பழுத்துரும். அவ்வளோதான் இந்த ஷார்ட் வீடியோ எடுத்தேன்.